நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 122வது திருநாமம் வரைக்கும் பரவாசுதேவனை சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் 123லேருந்து வியூக வாசுதேவன் திருப்பார்க்கடல்நாதனை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 139வது திருநாமத்திலிருந்து 146வது திருநாமம் வரை 8 நாமங்கள் வாசுதேவனுக்குன்னு பார்த்தோம். அதில் சதுராத்மா சதுர்வியூகா தன்னை தானே 4ஆ பிரிச்சுருக்கார். 4ஆ பிரிச்சுன்றதோடு இல்லை 12ஆ பிரிச்சுருக்கார். அது என்னது? இத்தனை நாள் நீர் அதை பற்றி சொல்லவே இல்லை. 4-4ங்கிறதுலையே ஒரு மாதிரி குழம்பின்னு இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் 12ஆ வேற பிரிஞ்சிருப்பாளான்னா இப்போ நீங்கள் கட்டம் போட்டுக்கணும். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் ஒவ்வொருத்தர் கீழேயும் 3 திருநாமம் எழுதிங்கோ. கேசவ நாராயண மாதவ, அடுத்து கோவிந்த விஷ்ணு மதுசூதன, அடுத்து திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர, கடைசி 3 ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரன் என்ன 3 பேர் ஒவ்வொருத்தருக்கு. அப்போ பெருமான் தன்னைத்தானே 4ஆ பிரிச்சுட்டார். ஒத்தொத்தரையும் 3-3ஆ பிரிச்சுட்டார். அப்போ 3×4 = 12. இவ ஒத்தொத்தருக்கும் கையில் பிடிச்சிருக்கிற ஆயுதம் மாறணும், அவளுடைய ஆபரணங்கள் மாறணும், அவளுடைய பேர் மாறணும், எப்படி நிற்பாங்கிறது மாறணும், எல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ பட்டர் சாதித்தாரோ இல்லையோ, சதுர்வியூகான்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறையா இருக்குன்னுட்டு என்னன்னு வாசிக்கிறேன். இவர்களுக்கு ஆயுதம் கேசவனுக்கு சக்கராயுதம், நாராயணனுக்கு சங்கம், மாதவனுக்கு கதை, கோவிந்தனுக்கு வில்லு, விஷ்ணுவுக்கு கலப்பை, மதுசூதனனுக்கு உலக்கை, திரிவிக்ரமனுக்கு வாள், வாமனனுக்கு வஜ்ராயுதம், ஸ்ரீதரனுக்கு ஈட்டி, ரிஷிகேஷனுக்கு சம்மட்டி, பத்மநாபனுக்கு 5 ஆயுதங்கள். சரியா நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்க. இப்போ அனந்த பத்மநாபன் உடனே எல்லா ஆயுதத்தையும் முடிச்சுட்டான். அடியார்களை ரட்சிக்கணும்னா இங்கே மட்டும்தான் வேறுபாடு. இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஆயுதம். ஆனால் பத்மநாபனுக்கு பஞ்சாயுதங்கள், தாமோதரனுக்கு பாசக்கயறு, அவரே கயத்தால் கட்டுப்பட்டவர். தாமோதரன்னா தாமத்தால் கட்டுப்பட்டவரும் இல்லையோ, இடுப்பில் இருக்கிறதுக்கு கையில் பிடிச்சுட்டார் போடு. அதனால் பாசக்கயத்தோடு தான் தாமோதரன் இருக்கார். இப்படி 12 பேர். அவரவர்களுக்கு அழகான நிறம் இருக்குது. வர்ணம் மாறித்துன்னு பட்டர் சாதித்தாரோ இல்லையோ, அதிலே கேசவனுக்கு பொன்னிறம், நல்ல பளபளான்னு பொன்னாட்டம் ஹிரண்யவர்ணான்னு சொல்கிறோமோ இல்லையோ, பிராட்டியினுடைய நிறத்தை போலே. கேசவ பெருமாளை செவிக்கு போனா அப்போ தாயாரும் சிவப்பாருக்கு போகிறார், பெருமாளும் சிவப்பாருக்கு போகிறார். இது எங்கேயானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி 2 பேரும் பக்கத்தில் இருந்தால் என்னமா இருக்கும்னு நம்மளால் இப்போ கற்பனையே பண்ண முடியல. ஏன்னா அவர் கருப்பாக இருப்பார், இவர் சிவப்பாக இருப்பார். இப்படித்தான் எங்கே போனாலும் நம்ம சேவிச்சு பழகிருக்கோமே தவிர, திடீர்னு திருவேங்கடமுடையான் சிவப்பாக இருந்தார்னா எப்படி இருப்பார்? ரங்கநாத பெருமாள் கருப்பாக இருக்கிறத விட்டுட்டு இனிமேல் நான் சிவப்பாக சேனிச்சுட்டு போகிறேன்னா எப்படி இருப்பார்? நாமே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். நீர் அப்படி தான் இருக்கீரா, நீர் தானா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துடுமோ இல்லையோ. கேசவ பெருமாள் பொன்னிறம், நாராயணன் நீல நிறம், மாதவ பெருமாள் இந்திரநீல நிறம், கோவிந்த பெருமான் வெளுத்த நிலவு வெண்மதி, குளிர்ந்து எப்படி வெள்ளை வெளையேர்னு பால் வெள்ளையாக இருக்கும் இல்லையோ
அதை போல இந்திரநீர் வெண்மதி. விஷ்ணு தாமரை தாது. தாமரையினுடைய தாத்துக்கள் பொன்னிற வர்ணம், அது வேற பொன்னிற வர்ணம். தாமரையினுடைய தாத்துக்களை போல இருப்பாராம். மதுசூதன பெருமாள் தாமரை வர்ணத்தில் இருக்கார். திரிவிக்கிரம பெருமாள் நெருப்பின் ஒளி, நெருப்புக்கு என்ன மஞ்சளும் சகப்பும் கலந்திருக்குமோ அந்த ஒளியில் இருக்கார். வாமனன் இளம் சூரியனை போல இருக்கார். ஸ்ரீதரன் வெண் தாமரையை போல இருப்பாராம். ரிஷிகேசன் மின்னல் வெட்டினா போல அந்த வெளுப்பில் இருப்பாராம். பத்மநாபன் சூரியனை போல இருக்கார். தாமோதரன் பட்டாம்பூச்சி என்ன நிறமோ அந்த பளபளக்கிற நிறத்தோடு இருக்கார். இப்படி இந்த 12 பேருக்கும் 12 நிறங்கள். இந்த 12 பேர் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துல உட்காண்டிருக்கார். அதுக்கு தான் 12 திருநாமங்களை இட்டுக்கொண்டு கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர அப்படின்னு இந்த 12 இடம் சொல்கிறோம் இல்லையோ. கேசவ பெருமாள் நம் நெற்றியில் இருப்பார். நாராயண பெருமாள் நடு வயிற்றில் இருப்பார். மாதவன் மார்பில் இருப்பார். கோவிந்தன் நடு கழுத்தில் இருப்பார். விஷ்ணு வலது வயிற்றில் இருப்பார். மதுசூதனன் வலது மேல் கையில் இருப்பார். திரிவிக்ரமன் வலது கழுத்தில் இருப்பார். வாமனன் இடது வயிற்றில் இருப்பார். ஸ்ரீதரன் இடது மேல் கையில் இருப்பார். ரிஷிகேசன் இடது கழுத்தில் இருப்பார். பத்மநாபன் கீழ்முதுகில் இருப்பார். தாமோதரன் பின்னங்கழுத்தில் இருப்பார். இந்த 12 இடத்தை நாம் அதை நினைச்சதே நித்தியம் சொன்னால் புரஸ்தாத் கேசவப்பா தூ சக்ரி ஜாம்பூனத பிரபகான்னு துவாதச நாம பஞ்சரம்னு ஒரு ஸ்தோத்திரம் நித்தியம் சொல்கிற முடியும். சஹஸ்ரநாமம் சொல்லி முடித்த உடனே இதையும் சொல்கிறது வழக்கம். இது எதுக்குன்னா நம்மளை காப்பாற்றணுமே. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ வீடு கட்டி வச்சுருந்தா காப்பாற்றிக்க போகிறான்ட்டு. இந்த 12 நித்தியமாக நினச்சிருந்தோம்னா பெருமாள் அங்கங்கே அமர்ந்து ரட்சித்துடுவார். அதனால் 12 இடங்கள்லையும் பெருமாளே பஞ்சரம்னா கூண்டுன்னு அர்த்தம். ஒரு கிளியை கூண்டுக்குள்ளே வச்சா நல்லா ரட்சிச்சுடுவோம் இல்லையோ. அதை போல் நம்மளையே கூண்டாட்டம் 12 திருநாமங்களை சொல்லி 12 இடங்கள்ல பகவானை எழுந்துருளை பண்ணிக்கணும். இந்த 12 பேர் தான் இருப்பாளாம். நம்ம எந்தெந்த திசையில இவாவா காக்கிறா. இப்போ கிழக்கு நோக்கி பிரயாணமா, இதை சொல்லுங்க. கிழக்கு நோக்கி பிரயாணம்னா இது எப்படின்னால், கேசவன் கிழக்கிலே செல்லும் போது நம்மை காக்கிறார். நாராயணன் மேற்கே செல்லும் போது காக்கிறார். மாதவன் ஊர்தம்னா மேல் திசையில் காக்கிறார். கோவிந்தன் தெற்கு புறம் காக்கிறார். விஷ்ணு வடக்கு புறத்தே காக்கிறார். மதுசூதனன் தென்கிழக்கே காக்கிறார். திரிவிக்ரமன் தென்மேற்கே காக்கிறார். வாமனன் வடமேற்கே காக்கிறார். ஸ்ரீதரன் வடகிழக்கே காக்கிறார். ரிஷிகேசன் கீழ்பாகத்தில் காக்கிறார். பத்மநாபன் இதயத்தாமரையில் காக்கிறார். அவருக்கு ஏதோ தனி இடம் கொடுத்து வச்சிருக்கார் எல்லா இடத்துலையுமே. அவர் ஹிருதயத்தாமரையில் காக்கிறார். தாமோதரன் உள்ளும் புறமும் காக்கிறார். இப்படி 12 திசை சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். 4 திக்கு 4 விதிக்கு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு 4, வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்கு 4, 4 4 8. ஊர்தம் மேல் லோகம் 1, அதஹா கீழ்ங்கிறது 1. அதை தவிர இதய தாமரைன்னு ஒரு இடம் சொல்றார். உள்ளும் புறமும் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு சொல்ல முடியும். அது உள்ளும் புறமும் காத்தல். இப்படி பல இடங்களும் இருக்கிறார். அடுத்தது இவாளுக்கு ஒவ்வொரு மாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இந்த மாசம் மார்கழி மாசம்தான் ஆரம்பிக்கிறார். கேசவனுக்கு உகந்த மாசம் மார்கழி மாசம். அதனால வடக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாசத்தையே கேசவ மாசம்னு சொல்லுவா. ஏன்னா கேசவ பெருமாளுக்குன்னு இருக்கிற மாசம் மார்கழி மாசம். அதுலேருந்து அப்படியே வரிசையாக வச்சுடுங்க. கேசவனுக்கு மார்கழி, நாராயணனுக்கு தை, மாதவனுக்கு மாசி, கோவிந்தனுக்கு பங்குனி, விஷ்ணுவுக்கு சித்திரை, மதுசூதனனுக்கு வைகாசி, திரிவிக்ரமனுக்கு ஆனி, வாமனனுக்கு ஆடி, ஸ்ரீதரனுக்கு ஆவணி, ரிஷிகேசனுக்கு புரட்டாசி, பத்மநாபனுக்கு ஐப்பசி, தாமோதரனுக்கு கார்த்திகை. அதனால் கார்த்திகை மாதத்தை இப்போ வடநாட்டுக்கெல்லாம் யாத்திரை போனோம்னா தாமோதர மாதம்னு சொல்லுவாள். அதுலேயும் கொஞ்சம் சந்திராயணம் சூரியாயணம் வேறு இருக்குது. ஒரு மாதம் முன்னு பின்னும் மாற்றி சொல்கிறது உண்டு. ஏன்னா சாந்திரமானம்ங்கிற பஞ்சாங்கம் வேறு, சூரியமானம்ங்கிற பஞ்சாங்கம் வேறு. சூரியனுடைய கதிப்படி கணக்கு பண்ணால் அது சூரியமான பஞ்சாங்கம். சந்திரனுடைய கதிப்படி கணக்கு பண்ணோம்னா அது சாந்திரமான பஞ்சாங்கம். இந்த 12 பேருக்கு இன்னென்ன மாசங்கள். இவா 12 பேருக்கும் ஒவ்வொரு ஆதித்யன் இருக்கா. ஆதித்யர்களும் துவாதச ஆதித்யர்களும் இல்லையோ. ருத்ரர்கள்னு சொன்னால் ஏகாதச ருத்ரர்கள், ஆதித்யர்கள்னு சொன்னால் துவாதச ஆதித்யர்கள். அந்த 12 ஆதித்யர்களுக்கும் பேர் சொல்லியிருக்கார். அதிலே கேசவ பெருமாளுக்கு ஆதித்யன் அம்சகன்னு பேர். 12 ஆதித்யர்கள்னா நமக்கு சூரியன் உதிக்கிறார் பாருங்க. அவர் ஒவ்வொரு மாதமும் தேரில் வரைச்சே ஒவ்வொரு பேரோட வருவார். நம்ம மொத்தமாக சூரியன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் சித்திரையில் வரைச்சே வேற பேரோட வருவார்.
மார்கழியில் வரைச்சே வேற பேரோட வருவார், வைகாசியில் வரைச்சே வேற பேர். பேர் மட்டும் இல்லை, தேரை ஓட்டுற குதிரைகள்லாம் மாறும், தேரை ஓட்டுறவர் மாறுவார், அதில் உட்காண்டிருக்கிற சேனாபதி வீரர்கள்லாம் மாறிடுவா, அதில் உட்காண்டிருக்கிற ரிஷிகள் எல்லாரும் மாறிடுவா, அதுக்கு மேலே போட்டு மூடப்பட்டிருக்கிற பெரிய போர்வை பற்றிருப்பா அதுவே மாறிடும். எல்லாமே சூரியன் தேரில் மாறுமா. அதன்படிக்கு இப்போ பேர் சொல்கிறார். கேசவனுக்கு அம்சகன், அந்த ஆதித்யன். நாராயணன் பகன்னு பேர், மாதவன் துவஷ்டான்னு பேர், கோவிந்தன் விஷ்ணுன்னு பேர், விஷ்ணுவுக்கு தாத்தான்னு பேர், மதுசூதனன் அரியமான்னு பேர், திரிவிக்ரமன் மித்ரன்னு பேர், வாமனன் வருணன்னு பேர், ஸ்ரீதரன் இந்திரன்னு பேர், ரிஷிகேஷன் விவஸ்வான்னு பேர், பத்மநாபன் பூஷான்னு பேர், தாமோதரன் பர்ஜன்யன்னு பேர். இப்படி 12 ஆதித்யர்களுக்கு பேர். கேசவாதி துவாதச நாமத்துக்கும் 12 ஆதித்யர்கள் பேர் சொல்லிட்டார். இந்த கேசவாதி 12 பேருக்கும் 12 நாச்சியார் திருநாமம் இருக்கு. இவ ஒத்தத்திற்கு மகாதேவி நாச்சியார்கள் இருப்பாளோ இல்லையோ, அதில் ஸ்ரீதேவி பிரதமம் நாம, ஸ்ரீஹி முதல் திருநாமம். கேசவனுக்கு ஸ்ரீஹி, நாராயணனுக்கு அமிர்தோத்பவா, மாதவனுக்கு கமலா, கோவிந்தனுக்கு சந்திரசோபனா, விஷ்ணுவுக்கு விஷ்ணு பத்னி, மதுசூதனனுக்கு வைஷ்ணவி, திரிவிக்ரமனுக்கு வராரோகா, வாமனனுக்கு ஹரிவல்லபா, ஸ்ரீதரனுக்கு சார்ங்கிணி, ரிஷிகேசனுக்கு தேவதேவிகா, பத்மநாபனுக்கு மகாலட்சுமி, தாமோதரனுக்கு லோகசுந்தரி. இந்த 12 பேரையும் ஸ்ரீச்சோன்னு எட்டுக்கச்சே சொல்லிட்டு தான் எட்டு கணப்பு. அப்போ திருமணம் எட்டுக்கரிச்சே கேசவாதி துவாதச நாமங்கள், ஸ்ரீச்சோன்னு எட்டுக்கரிச்சே ஸ்ரீதேவி பிரதமம் நாம, த்விதீயம் அமிர்தோத்பவா, திருத்தீயம் கமலா புரோக்தா, சதுர்த்தம் சந்திரசோபனா, பஞ்சமம் விஷ்ணுபத்னி ச, ஷஷ்டிம் ஸ்ரீவைஷ்ணவி ததா, சப்தமந்து வராரோஹா, க்யஷ்டமம் ஹரிவல்லபா, நவமம் ஷார்கிணி புரோக்தா, தசமம் தேவதேவிகா, ஏகாதசம் மகாலட்சுமி, துவாதசம் லோகசுந்தரி. இதுதான் அவளுக்கு இருக்கிற 12 திருநாமம். இந்த 12 ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி பட்சம் இந்த 12 24 தெரியணும். நம்மளை ரட்சிச்சுக்க வேண்டாமா? இப்போ என்னாச்சு பாருங்க, எங்கேயோ யாரோ 4 பேரா பண்ணிட்டு இருக்கான்னு இருந்துதா, இப்போ இந்த 4 பேரை 12 ஆக்கணுன்னே மொத்த பேர் நம்மக்கிட்ட வந்துட்டா பாருங்க. ஒவ்வொன்றும் நம்ம சரீரத்தில் எங்கே உட்காண்டிருக்கா, எங்கே ரட்சிக்க போகிறா, திரும்ப எட்டுக்கச்சே என்ன சொல்லணும், சீஜூன் எட்டுக்கச்சே என்ன சொல்லணும், எப்பப்படி வாழை தியானிச்சுக்கணும். சூரிய ஒளியே இவர்களால் தான் கிடைக்கிறது. அதனால் இவர்கள்லாம் எங்கேயோ இருக்கிறவா இல்லை, உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறவா. நமக்கு உள்ளே இருக்கா, வெளியில் இருக்கா, நின்னா இருக்கா, உட்காந்தா இருக்கா. அந்தந்த தசையில் போகிறோம், என்னென்னமோ ஆபத்து இருக்குன்னு தசையை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ, அந்தந்த தசையில் எந்த ஆபத்தும் வராமல் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான்கள் தான் சதுராத்மா, சதுர்வியூகா. அப்போ தன்னையே 4ஆக பிரித்து கொண்டிருக்கிறார். 4 ஆத்மா, 4 பேர். சதுர்வியூகா எதுக்கா 4ஆக பிரிச்சுருக்கார்? இப்போ நாம் பார்த்த எல்லா பயன்களுக்காகத்தான் 4மாக பிரித்திருக்கிறார்ங்கிறதோட அந்த திருநாமம் முற்று பெற்றது. 140வது திருநாமம் முற்று பெற்றது. 141வது திருநாமம் சதுர்தம்ஷ்டஹ. முத்து போன்ற வெளியே நீட்டி கொண்டிருக்கும் 4 கோரை பற்களை உடையவர். தம்ஷ்ட பல்லு, சதுர்தம்ஷ்ட கோரை பல்லோட கூடியிருக்கிறவர். அது பெருமாளுக்கு ஒரு தனி அழகம். நீங்கள் விக்கிரக சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம் சொல்லிட்டு பாருங்க, அதில் உயர்ந்த திருமேனிகள்லாம் எப்படி இருக்கும்னு சில்பசாஸ்திரம் சொல்லும். அதில் பார்த்துட்டுனா சற்றே தேவ பார்வைங்கிறது மேல் நோக்கி இருக்கும். பெருமாளுக்கு விக்கிரகம் பண்ண பிற்பாடு பார்வை நேரம் இருக்கா, பார்வை கீழ் நோக்கி இருக்கா, பார்வை சட்டுன்னு கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். கிழக்க பார்த்துருந்தாருன்னா நேர் கிழக்கையும் பார்க்க மாட்டார் பெருமாள், சற்று மாற்றினாப்பில் தான் இருக்கும். பெருமாளே சில இடத்துல துளி திரும்பியிருப்பா. அப்படி இருக்கிறது ரொம்ப உயர்த்தின்வர்கள், அது சில்ப சாஸ்திரத்தின்படி. இன்னொன்று, பெருமாள் கிழக்க பார்த்துருக்காரோ இல்லையோ, ஒருவேளை அந்த பெருமாள் மேற்க பார்த்துருந்தாலும் அந்த மேற்க கிழக்குன்னு தான் அந்த ஊர்க்காரா வச்சுன்னு கணக்கு பண்ணணும். இதுக்கு தேவப்பிராச்சின்னு சொல்லுவா. அந்த ஊருக்கு அதிபதியாக இருக்கிற தேவத்தை அந்த பெருமாள் எந்த திசையில பார்த்துட்டு இருக்காரோ அதுதான் கிழக்குன்னு கணக்கு. ஏன்னா கிழக்கு வடக்குங்கிறதுலாம் நாம வைக்கிறது தானே. அடி இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்னு வச்சுங்க, அப்போ சென்னை எங்கே இருக்குன்னுவேன், வடக்குன்னுவேன். திருப்பதிக்கு போயிட்டா தெற்குன்னு மாட்டேன்னா, அப்போ சென்னை தெற்கில் இருக்கிறது, சென்னை வடக்கில் இருக்கிறது ரெண்டும் சொல்லிட்டேனே. இப்போ எங்கே வேணா தான் சொல்லலாம். கோயம்புத்தூருக்கு போனால் கிழக்கு இருக்குன்னு சொல்ல போறா, பக்கத்தில் கடல்லேன்னு இருந்தால் மேற்கு இருக்குன்னு சொல்ல போறா. அப்போ ஒரே இடத்த 4 திசையும் சொல்ல முடியறதோ இல்லையோ. இதைத்தான் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. பகவான் திக்குகளை படைத்ததே திக்குகளுக்காக இல்லையா, அவர் படைச்சது
தன்னுடைய முடியை வச்சுக்கிறதுக்காக மேற்க படைச்சிட்டாராம், திருவடியை நீட்டிக்கிறதுக்காக கிழக்க படைத்தாராம், பார்க்கறதுக்காக தெற்க படைத்தாராம், முதுக காட்டணுங்கிறதுக்காக வடக்க படைத்தாராம். இப்படிதான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேனிச்சதுக்காகனு தொண்டர்புடியாழ்வார் சாதிக்கிறார். அப்ப திக்குகளே தனக்காக தேவப்பிராச்சி தேவத்தை எங்க நோக்கி பார்க்கிறாரோ அதுதான் கிழக்கு. சற்றே மேல் பார்வையா இருக்கும். யஜ்ஞோபவீத சாத்தின்னு போறோம் இல்லையோ பூணூல், அந்த பூணூல்ல இருந்து ஒரே ஒரு இழை மட்டும் விண்டு, ஒரு இழை மட்டும் கிழிபட்டு தனித்து அது முடிச்சில்லாதபடி கிடக்கும். எந்த பெரிய விக்கிரகம் வசந்த திவதேசத்துல போய் பார்த்துட்டாலும் ஒரு இழை மட்டும் தனியா பிரிஞ்சு கீழ் நோக்கி போறாப்புல இருக்கும். அது பூணலோட சேர்ந்து இருக்காது. 3 இழை 6 இழை யஜ்ஞோபவீத சாத்திக்கிறோமோ இல்லையோ, அதுல ஒரு இழை பிரிஞ்சாப்புல இருக்கும். இதெல்லாம் பெருமானுக்கு இருக்கிற சிறப்பான அடையாளங்கள். அதுல சதுர்தம்ஷ்டரஹா, இந்த இடத்தில் வெளியே தெரியும் முத்துப்பல் கோரைப்பல், அந்த பல்லோட ரொம்ப ஆச்சரியமா சிரிப்பு மாறாமல் எழுந்துள்ள இருக்கிறார். பரேண ரூபேண சதுர்தம்ஷ்டரஹ, சதுர்தம்ஷ்டத்வம் மகாபுருஷ லட்சணம் போட்டுக்கா பாருங்க. மகாபுருஷன் பகவான் புருஷோத்தமன்கிறதுக்கு முக்கிய அடையாளம் 4 கோரைப்பற்களோடு இருக்கிறது. அது இன்னும் வாசல்ல இருக்கிற ஜெய விஜயாள்கிட்ட நீங்க நன்னாவே சேவிச்சிருப்பீள். ஜெயன் விஜயன் அதே போல கஜமுகன் சிம்மானன்னா 4 பக்கத்துக்கு 4 2 8 பேர் இருப்பாளாம். ஒரு 2 பேர் நம்ம ஜெய விஜயாள்னு சொல்றமே தவிர ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பேர், 4 திசைக்கு 4 2 8 பேர். அதை போல ஆண்டாளுடைய 16வது பாசுரத்தில் நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு 2 இருக்கும் இல்லையோ. கோயில் காப்பான் 8 பேர், வாசல் காப்பான் 8 பேர். அப்ப கோவில்ல 4 திக்கு, வாசலுக்கு 4 திக்கு, 8 8 16 பேருக்கும் பேர் இருக்கு. இந்த மாதிரிலாம் பேரா சொல்லியிருந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? எப்ப படிக்கிறதுன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது, தவிச்சிருக்கோம் இல்லையோ. ஆயிடுத்து 58 வயசு, ஓய்வு பெற்றாச்சு. நல்லதா தங்க கைகுலுக்கள் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு இனிமே இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி அமிச்சிட்டாலும் இல்லையோ. அப்பவான்னு இந்த பக்கம் வரலாமோ இல்லையோ, அதுக்காக சொல்றேன். இனிமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்பவாவது இந்த பக்கம் வரணுமோ இல்லையோ. 12 இருக்கு, 14 இருக்கு, 8 இருக்கு, 6 இருக்கு. நாம தான் நிதானமா தெரிஞ்சுக்கணும். சதுர்தச சமத்வந்தா சதுர்தம்ஷ்டச்சதுர்த்வதி. இதை பத்தி சீதையினிடத்தில் ஹனுமான் அடையாளம் சொல்லிட்டு இருக்கார். சீதையே, உன் ராமனுடைய அழகு என்னான்னு கேட்டுட்டேன். அசோகவனத்துல சீதையை சந்தித்தார். அவ கேட்டுட்டா, கீதிருஷம் தஸ்ஸ சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் கதமூரு கதம்பாகு, என் ராமனுடைய இடுப்பு எப்படி இருக்கும், திருமார்பு எப்படி இருக்கும், திருக்கண்கள் எப்படி இருக்கும், நீ பார்த்தேங்கிறது ஹனுமன்னா அடையாளம் சொல்லுன்னா. அவர் பேச ஆரம்பித்தார். நவவியாகரண பண்டிதர், சாமானிய பேச்சாளி இல்லை. அவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சவர் சட்டுன்னு தலையில கை வச்சுன்னு உட்கார்ந்து விட்டார். தேவி, எதை பத்தி பேச ஆரம்பிச்சா நாக்கே தவடறதோ குழையிறதோ அதை பத்தி போய் பேச சொல்லிட்டியே. ஏதோ வியாகரணம் பேசி, மீமாம்சை பேசி, நியாயம் பேசினா பேசியிருப்பேன். ராமனுடைய திருமேனி அழகா பேசினுட்டே எனக்கு பேசுறதுக்கு வரலேன்னுட்டு வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறார். ராமஹ கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா, தாமரை போன்ற கண்கள் உடையவர், திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அவயவமாக அழகன். அந்த அழகனை சொல்லச்சே சதுர்கதி. ராமன் 4 விதமா நடப்பார். சிங்கப்போல் நடப்பார், தேஜஸ் தோன்றும். புலி போல நடப்பார், கோபம் கொப்பளிக்கும். எருது போல நடப்பார், கர்வத்தோட நடப்பார். யானை போல நடப்பார், பெருமிதத்தோட நடப்பார். இப்படி 4ஆ நடப்பார். 4 தம்ஷ்டம் கோரைப்பல் இருக்கிறவர் அங்க அடையாளம் சொல்றார். 4 ஹனுமான் சொல்லச்சே அழகான கோரைப்பல் இருக்கிற மகாபுருஷன் உன்னி ராமன் அன்னு பரமபுருஷனுக்கு அடையாளம்.
55வது சர்க்கத்தில் இதே சதுர்தம்ஷ்டா அங்க ராமனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கார். இங்க பொதுவா பெருமானை பத்தி சொல்லிட்டு இருக்கார். 141வது திருநாமம் முற்று பெற்றது சதுர்தம்ஷ்டா. கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா